இயக்குனர் டி. ராஜேந்தர் எழுதின ஒரு பாடல் வரிகளை கேட்டு மெய்மறந்து டி. ராஜேந்தரை கூப்பிட்டு கவிப்பேரரசர் கண்ணதாசன் பாராட்டினார். அது என்ன பாடல் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். 1980களோட தொடக்கம் தமிழ் சினிமா ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்த காலம். அப்போதான் ஒரு இளைஞன் கையில் ஒரு கித்தாரோட, கண்களில் நிறைய கனவுகளோட, நாக்கில் அடுக்குமொழி வசனங்களோட தமிழ் சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறார். அவர் தான் டி. ராஜேந்தர் அவர்கள். தன்னோட அறிமுக படமான முதலை ராகம் வெளியானப்போ அது வெறும் படமாக மட்டும் பார்க்கப்படாமல் பெரிய கலாச்சார புரட்சியாகவே பார்க்கப்பட்டுச்சு. முதலை ராகம் படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இசை, இயக்கம்னு எல்லாத்தையும் தன்னோட தோள்களில் சுமந்த டி. ராஜேந்தர் படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களையும் எழுதியிருந்தார். படத்தில் அவர் எழுதின எல்லா பாட்டும் இனிமையாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் பல இதயங்களை தீயாகவும் சுட்டுச்சு. ஆனால் 80 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கவிப்பேரரசர் கண்ணதாசன் பாடல்கள் தான் உச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் ஒருதலை ராகம் படத்தில் டி. ராஜேந்தர் எழுதின ஒரு பாடலை கேட்ட கண்ணதாசன் மெய்மறந்து, யாருப்பா அந்த தம்பி, அவர் எழுதின பாட்டோட வரிகள் இவ்வளவு ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் வியந்து பாராட்டினார். கண்ணதாசன் ஏன் அந்த பாட்டை வியந்து பாராட்டினார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள் இருக்குது. வானம் இன்றி மேகம் ஏது, தாளமின்றி ராகம் ஏது அப்படிங்கிற டி. ராஜேந்தர் எழுதின எளிமையான பாடல் வரிகளுக்குள்ள வாழ்க்கையோட யதார்த்தத்தை சொன்ன விதம், டி. ராஜேந்தர் தன்னோட எல்லா பாடல்கள்லையும் ஒரு விதமான அடுக்குமொழியை கையாண்ட விதம், இந்த ரெண்டும் கண்ணதாசனோட மரபு சார்ந்த கவிதைகளுக்கு பின்ன வந்த ஒரு புதுமையான மாற்றமாக தெரிஞ்சிச்சு. காதலி முன்னாடி தன்னோட வழியை சொல்ல முடியாமல் தவிக்கிற ஒரு காதலனோட உள்ள குமுறலில் கண்ணதாசன் பாணியிலேயே உருக்கமாக பாட்டாக எழுதியிருந்தார் டி. ராஜேந்தர். இப்போது ஏஆர் ரஹ்மானில் இருந்து அனிருத் வர எத்தனையோ இசையமைப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் எஃப்எம் ரேடியோக்களில் சில பேரோட மொபைல் பிளேலிஸ்ட்டுகளில் வாசமில்லா மலருது அப்படிங்கிற பாடல் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை பாராட்டுறது தான் உண்மையான கலைக்கு அழகு. இந்த வகையில் தமிழ் சினிமாவோட பீஷ்மர் கண்ணதாசன் தான். அப்போது தமிழ் சினிமாவுக்கு இளம் புயலாக வந்த டி. ராஜேந்தரை தட்டி கொடுத்த அந்த நொடி தமிழ் இசை வரலாறோட ஒரு பொற்காலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.